சிங்கப்பூரின் மரண தண்டனைக்கு எதிராக உலக நாடுகளின் மனசாட்சி மீண்டும் ஒருமுறை உறைந்து நிற்கிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கும் மலேசியரான பன்னீர்செல்வம் பரந்தாமன் என்பவரின் வழக்கு பன்னாட்டு சட்ட மீறல்கள் நிறைந்ததாக களங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியரான பன்னீர்செல்வம் 51.84 கிராம் டயாமோர்பின் இறக்குமதி செய்த குற்றத்திற்காக 2017 ஆண்டு மே 2 கைது செய்யப்பட்டு கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டார். இதனிடையே மே 2, 2017 அவருக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 5, 2025 அவரது மேல்முறையீட்டை நீதிமன்றம் நிராகரித்தது. அக்டோபர் 3 அதிபரின் கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்ட செய்தி குடும்பத்தினருக்கு கிடைத்தது. இதனிடையே அக்டோபர் 8 அன்று அவரது மரண தண்டனை 3வது முறையாக நிறைவேற்றப்பட உள்ளது. பன்னீரின் வழக்கில் நீதிபதியால் அவர் கடத்திச் சென்றவர் மட்டுமே என்று கருதப்பட்டாலும் விசாரணைகளுக்கு அவர் உதவி செய்தார் என்பதற்கான சான்றிதழை அரசு தரப்பு வழங்காததால் கட்டாய மரண தண்டனை விதிக்க வேண்டிய நிலை நீதிபதிக்கு ஏற்பட்டது. இதுவே இந்த வழக்கில் ஏற்பட்ட பெரிய அநீதி என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் வாதிடுகிறார்கள். சிங்கப்பூரில் போதைப்பொருள் தொடர்பான மரண தண்டனைகள் தொடர்கதையாகி வருகின்றன. 2025 ஆண்டில் இதுவரை தூக்கிலிடப்பட்ட 11 பேரில் 9 பேர் போதைப்பொருள் வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள்தான். மரண தண்டனை போதைப்பொருள் கடத்தலை தடுக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்போது பன்னீர்செல்வத்தின் குடும்பம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனைக்குள் சிக்கியுள்ளது. மரண தேதியை நெருங்கும் போது அவர்களின் இதயம் உடைந்து போய் கிடக்கிறது. தங்களின் மகனுக்காக, சகோதரனுக்காக அவர்கள் காட்டிய துணிச்சலான போராட்டம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இப்போது கண்ணீரின் முடிவை நெருங்கியுள்ளது. இதனிடையே மரண சிறையில் இருந்தபோதே பன்னீர்செல்வம் கவிதைகளையும் பாடல்களையும் எழுதியுள்ளார். மரணத்தின் நிழலிலும் வாழ்வின் அழகை தேடிய அந்த இளைஞனின் உயிர் ஒரு சில நாட்களில் பறிக்கப்படலாம் என்பதுதான் மிகப்பெரிய துயரம். அவரது மரண தண்டனையை தடுக்க மலேசிய அரசு ராஜதந்திர ரீதியிலான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று பன்னீரின் குடும்பமும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பும் கோரியுள்ளனர். மேலும் ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு அலுவலகமும் அனைத்துலக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியமும் சிங்கப்பூருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சட்டம் வேண்டுமென்றே கொலை செய்த மிக கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் சிங்கப்பூரோ உலகை எதிர்த்து நிற்கிறது. பன்னீர்செல்வத்தின் தண்டனையை உடனடியாக நிறுத்த வேண்டும். மனித உரிமைகளுக்காகவும் மனித நேயத்திற்காகவும் சிங்கப்பூர் தனது மரண தண்டனை கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் கண்ணீர் துளிகள் இனியும் வீணாகக்கூடாது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.